ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமைனாலே லேட்டாக தானே எந்திரிப்போம். போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி இனிமே அதிசயமாக மீனை பார்த்துட்டு ஃபுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃபுட்டு போட்டாச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனேலாம் மீனை பார்க்க மாட்டேன். ஃபுட்டுமே சாயங்காலம் தான் போடுவேன். ஒரு நாளைக்கு ஹஸ்பண்ட் வந்து நைட்டும் போடுவார். இன்றைக்கி என்னென்னு தெரில, காலையிலேயே மீனை பார்த்துட்டு ஃபுட்டு போடணும்னு தோணுச்சு, போட்டாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் தேங்காய் உரிச்சு கொடுக்க சொல்லி தக்காளி குழம்பு வைக்கலான்ட்டு கொத்தமல்லி, சீரகம், குருமிளகு, பட்டை, சோம்பு எல்லாம் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். கருகாப்பில் போட்டால் நல்லாயிருக்கும். கருகாப்பில் என்கிட்ட இல்லை, அதனால போடலை. இது வணக்கி எடுத்து வச்சுட்டு மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 5 மிளகா போட்டேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டெலாம் மிளகாய் வணக்கும்போது கறி குழம்புக்காக இருந்தாலும் சரி, நார்மலாக அரைச்சி வைக்கிற குழம்புக்காக இருந்தாலும் சரி எண்ணெய் ஊற்ற மாட்டேன். ஆனால் இப்போலாம் ஒரு சில டைம் ஊற்றுறேன். நீங்கள் மிளகா வறுக்கும்போது எண்ணெய் ஊற்றுவீங்களா? மிளகாய் வணக்கி எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் வெங்காயம் பூண்டும் போட்டு வணக்கிறேன். வேணுன்னா எண்ணெய் ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இது கூட நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வணக்க அப்படியே பாத்திரம் கழுவி வச்சிடலான்ட்டு கேப்பில் அந்த வேலையும் செய்கிறேன். நான் மட்டும்தான் இப்படி யோசிக்கிறேன்னா என்னன்னு தெரியல. சும்மா உட்காந்துட்டு டிவி பார்த்துருப்பேன், ஃபோன் பார்த்துருப்பேன், பாத்திரம் கழுவுறது இருக்கும். இருந்தாலும் அப்போ செய்ய மாட்டேன். யாராவது காப்பி வைன்னு சொல்லுவாங்க, அப்போ காப்பி ஊற்றி வச்சுட்டு பாத்திரம் கழுவுவேன். அப்புறம் சமையல் செய்யும்போது இருக்கிற பாத்திரமெல்லாம் கழுவுவேன். அதை அடுப்பில் ஏதாவது செஞ்சுட்டே கழுவுறதுல சீக்கிரம் கழுவிடலாம். ஏன் 2 வேலை செய்யணும்? ஒருக்கா கழுவணும், ஒருக்கா சமைக்கணும், 2யும் ஒரே டைமில் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. தக்காளி வணங்கிடுச்சு. தேங்காய் பூ போட்டு வணக்கி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இட்லி ஊற்றணும். ஸ்கூல் டைமாக இருந்தால் அந்த அடுப்பில் ஒன்று இந்த அடுப்பில் ஒன்றுன்னு பறக்க செய்யணும். லீவுங்கிறதுனால அதை வணக்கி வச்சுட்டு சரி இட்லி வேகிறக்குள்ளே அதை அரைச்சி குழம்பு வச்சிடலான்ட்டு இட்லி ஊற்றி வச்சிடுறேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு வறுத்து வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி, சீரகம் அதையெல்லாம் ஃபஸ்ட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போட்டு அது கூட அந்த பொடியும் போட்டு கூட மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். குழம்பு அரைச்சி தாளிச்சிட்டு கொதிக்க வச்சாச்சு. இட்லியும் வெந்தாச்சு. நீ இட்லி எடுத்து சுட தக்காளி குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு தீக்ஷித் செல்லியனுக்கு தான் ஊட்ட போகிறேன். இட்லியும் தக்காளி குழம்பையும் ரெடி ஆயாச்சு. வாங்க சாப்பிட்லாம்.